ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கேன் ஃப்ராஸ்டன் எஸ்டேட்டில். அழகான தேயிலை தோட்டங்கள், அழகான மலைக்காடுகள் பாருங்கள். நாங்கள் வந்தோம் ஒரு ஃபேர்வெல் ஒன்றுக்கு தான் வந்தோம். இருந்தாலும் இந்த மலை தொடர்கள்லாம் பார்க்குறதுக்கும் ஒரு அழகான ஒரு தருணமாக இருக்குது. உண்மையாக இந்த இப்போ ஸ்டேட்லாம் பார்க்குறப்போ சரியாக ஒரு நிர்வாக செயல்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு பாதை கூட ஒரு குழியில்லா தன்மையில் இருக்குது. ஆனால் இருப்பதோ ஒரு தொலைதூரமான டயகாம் பகுதியில் இருந்தாலும் அழகாக இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அழகான மலைத்தொடர்கள், அது மட்டுமல்ல அந்த தேயிலையை அழகான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். நீங்கள் பார்க்கலாம், வரி வரியாக இருக்குது. ஒவ்வொரு நிறையும் வரி வரியாக இருக்குது. நம்ம ஊரில் சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே அதை பொறுத்தளவில் அதெல்லாம் இருக்காது போல். ஏராளமான நண்பர்கள் நம்மளோட உரையாடி இருந்தார்கள். நிர்வாகம் நல்லபடியாக அந்த தோட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, இதோட போனால் நூறுலையாக போகும் கிட்டையான் சொல்லியிருந்தார். இதோட போனால் நூறுலையாக போகும் கிட்டையான். அது இன்னொரு பேர் ஒன்று இருக்காங்க. சந்தோஷமான ஒரு கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே நடி. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுமா இருக்கும். நான் மஸ்கலியா பிரதேசத்தில் ஒரு அறிவிப்பாளராக கடமை புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன், சாதாரண தோட்ட தொழிலாளி. வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி வீடியோகளை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். சரியான ஒரு பள்ளத்தாக்கு. சாரதிகள் மிக கவனத்துக்கிடையில் செல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. ஏற்கனவே ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று இங்கே விபத்துக்குள்ளாதாக சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் ஆகவில்லை. பார்க்கலாம் நண்பர்களே, தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை தர நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரிய புதுமையாக வீடியோவை அறிமுகப்படுத்திய அன்புக்குரிய அறிவிப்பாளர் என்று கூட சொல்லலாம், ஜி பிரபா. வணக்கம் நண்பர்களே.